அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில பணியாளர் அரசு காப்பீட்டுச் சட்டம் 1948 அதாவது எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948 பத்தி பார்க்க போறோம். தொழிலாளர்களுக்கு பொதுவா ஏழை தொழிலாளரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சோசியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அதாவது சமூக பொருளாதார நீதியினை கொடுப்பதற்காக வழங்கப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டம் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் கீழே 1948ல இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது ஒரு முக்கியமான சட்டம். எந்த விதத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காப்பீடு வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது என்ன காப்பீடுலாம் வழங்குன்றதுதான் இந்த ஆக்ட். என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது, அது என்னென்ன பெனிஃபிட்லாம் இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்கள் ஒரு சாதாரண தொழிலாளர்கள் எப்படி பெறுகிறார்கள். நம்ம சாதாரண இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தான் பெரும்பான்மையாக எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு லோக்கல்ல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம போவோம். ஸோ அதுதான் இது. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்ட் மூலமாக முழுமையாக என்னென்ன உதவிகளாம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிக்னஸ் ஆயிடுறாரு, ஒரு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் மூலியம் கிடைக்குமா, இல்லை எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜூரி இருக்குமா. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு எல்லா ஆக்ட்லையுமே தனித்தனியான ஆக்ட் ஒவ்வொன்றுத்துக்குமே இருக்கு. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் இருக்கு, இந்த காம்பன்சேஷன் ஆக்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆக்ட் இருக்கு. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் அதாவது தொழிலாளர்களுடைய ப்ராப்ளத்துக்கு ஒவ்வொரு ஆக்ட் இருக்கு. பட் இந்த ஆக்ட்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காப்பீடு இருக்கிறது. அந்த காப்பீடு மூலயமாக எவ்வாறு தொழிலாளர்கள்லாம் பயன்பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கும் போது, இல்லை மகப்பேறு ஏற்பட்டுகின்ற போது, ஒரு நோய் ஏற்படுகின்ற போது அந்த சம்பந்தமாக அதாவது மற்ற ஆக்ட்ல இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, அவர்களுக்கு எவ்வாறு பண உதவிகள் எவ்வாறு பெறப்படுகிறது. இந்த இஎஸ்ஐ ஆக்ட்ல மூலயமா பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணணும், தொழிலாளர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முதலாளியும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ பொதுவா இந்த சட்டம் எப்படின்னா, ஒரு 10க்கும் மேற்பட்ட ஒரு தொழிலாளர்கள் ஒரு கம்பெனியில இல்லை ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு எடுத்துக்கலாம், ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த இஎஸ்ஐ ஆக்ட்ல கவர் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பொதுவா அந்த டெபினிஷன்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 10க்கும் மேற்பட்ட இருக்கிறவங்க ஒரு ஒரு சக்தியை வைத்து ஒரு மிஷின் வச்சு செய்யறாங்களோ, இல்லை மேனுஃபேக்சரிங் வேலை செய்யறாங்களோ, இல்லை செய்யாம இருந்தாலோ அது தொழில்ல ஈடுபட்டாங்க அப்படின்னாவே 10க்கும் மேற்பட்ட நபர்கள் கடந்த ஒரு ஆண்டுல 12 மாசத்துங்கள்ல ஒரு தொழில ஈடுபட்டாங்கன்னா அவங்கெல்லாம் இந்த இஎஸ்ஐ ஆக்ட்ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு ஜென்ரல் கான்செப்ட். இங்க நமக்கு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்ட் கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஏற்படும் போது அவர்களுக்கு உண்டான பெனிஃபிட் என்ன, இன்ஜூரி ஏற்பட்டது, இறந்து விட்டால் அதற்கு உண்டான பெனிஃபிட். இப்போ மருத்துவம் சார்ந்த இல்லை ஏதாவது நோய் சிக்னஸ் ஆயிடுறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆயிடுறாங்க, வேற ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா பல கேள்விகள் வரும்போது இந்த ஆக்டை கொண்டு வராங்க. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல பிபி அதார்கர்ன்ற ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டர்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதன் மூலயமா அதில் என்ன ஸ்கீம் ப்ரொபோஸ் பண்றாங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பண்ணி அதன் மூலயமா ஒரு பாலிசியை ஹெல்த் இன்சூரன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அதுதான் நம்ம எல்லாருமே இஎஸ்ஐ பிஎஃப்னு பிடிப்பாங்க, அவங்க சேலரியில பிடிப்பாங்க. ஸோ அதைத்தான் நம்ம இங்க அப்பயே 1943 பிபி அதார்கர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த பர்சன் அவரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம், அனதர் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் அப்படின்னு பார்க்குறோம். பட் இதுதான் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மேஜர் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் எடுக்கலாம். சுதந்திரத்திற்கு பிறகு கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது எப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா கான்பூர், டெல்லி 1952 24 பிப்ரவரி அப்படின்னு பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் த இயர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மற்ற மாநிலங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆக்ட்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறோம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு இந்த இஎஸ்ஐ கார்பரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்கு. அது மினிஸ்டர் ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் கீழே ஒரு அட்டானமஸ் கார்பரேஷனாக இயங்கி வருகிறது. இஎஸ்ஐ ஸ்கீம் இருக்கு.
ஸோ இந்த இஎஸ்ஐ ஆஸ் த ஓன் ஹாஸ்பிட்டல் டிஸ்பென்சரிஸ் மெடிக்கல் அக்ரிமெண்ட் ஃபுல்ஃபில் த அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவும் இது இருக்கு, ஐஎல்ஓவும் இது வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நிறைய அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 1966, 1975, 1984, 1989 போன்ற வருடங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2010, 2005 2015, 2020 லிமிட்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நிறைய கேஸ்லாம் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஎல்ஓலையும் நிறைய கன்வென்ஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மினிமம் ஸ்டாண்டர்ட் சோசியல் செக்யூரிட்டினா 102, மினிமம் சோசியல் செக்யூரிட்டினா 102. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜூரி பெனிஃபிட் வந்து ஐஎல்ஓ கன்வென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 121ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த கன்வென்ஷன் ரெக்கமெண்டேஷன்லாம் ஒவ்வொரு ஆக்ட் படிக்கும்போது படிச்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் நம்ம சிலபஸ்ல 6th யூனிட்ல வந்து தனியாவே கொடுத்துருக்காங்க கன்வென்ஷன் ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு. இந்த கன்வென்ஷன் நம்பர்ல 149 வந்து நர்சிங் ப்ரொபோஷனல், நர்சிங் பர்சனல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து மெடிக்கல் கேர்லாம் பெனிஃபிஷியரி ஹெல்த் கேர் பெனிஃபிட்லாம் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 130ல வந்து மெடிக்கல் கேர் அண்ட் சிக்னஸ் பெனிஃபிட்னு பார்க்குறோம். ஸோ கன்வென்ஷன் நம்பர் 130. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வித் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் 156. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்ஐ ஆக்டோட தொடர்புடைய ஐஎல்ஓஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப இது வந்து சில கீவேர்டு முக்கியமாக சொல்கிறேன். இது எல்லாமே வந்து முக்கியமானது தான். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆக்டுக்குள்ளே போயிடலாம். இது வந்து இன்ட்ரடக்ஷன் பகுதி. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிரிவுகள் வந்து சாப்டர் 1ல் ஆரம்பிச்சு இது பார்த்தீங்கன்னா செக்ஷனே வந்து ஒரு 100 செக்ஷன்ஸ் கிட்ட வரும். ஸோ மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட் தான். நம்ம வந்து நல்லா புரிஞ்சு படித்தா மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும், படிக்க முடியும். 100 செக்ஷன்ஸ் இருக்கு. இதில் வந்து ஷெட்யூல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. நிரந்தர அதாவது 3 பார்ட் 1 பார்ட் 2 ஷெட்யூலில் வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு பிரிச்சிடுறாங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். பகுதி 1 பகுதி 2ன்னு பிரிச்சிடுறாங்க. 3வது அட்டவணையில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்குபேஷனல் டிசீஸ். 2வது அட்டவணையில் நம்ம சொன்னதுதான் 3 அட்டவணைகள். அதில் வந்து காயங்கள் பட்டியல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஒமிட் ஆகிடுது. ஸோ 2 தான் ஆக்சுவலாக. இப்போ அது 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து இப்போ முதல் அட்டவணை தவிர்க்கப்பட்டது. ஸோ 2வது 3வது தான் இருக்குது. ஸோ 2 அட்டவணை தற்போது உபயோகப்படுத்தப்படுது. டிசேபிள்மெண்ட்டு, ஆக்குபேஷனல் டிசீஸ். ஆக்குபேஷனல் டிசீஸ்னா ஒரு தொழிலில் ஒருத்தர் சேர்ந்ததுக்கு அப்புறம் வியாதி வந்துடுது, ஒரு 6 மாதம் அந்த தொழில் சார்ந்த வியாதி வருதுன்னா தான் அது ஆக்குபேஷனல் டிசீஸ். அதுதான் டிசேபிள்மெண்ட்னா நம்ம ஏற்கனவே தெரியும். அவர் வந்து இன்ஜூரி ஆயிட்டார் அப்படின்னா அவருக்கு எந்த மாதிரியான இன்ஜுரிஸ், அவர் வந்து டெத் ஆயிடாரா இல்லை வந்து பர்மனெண்ட்டாக இன்ஜுரி ஆயிடாரா அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம தொழிற்சாலைகள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2A வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக 2 அப்படின்னாவே எல்லா ஆக்ட்லையுமே டெஃபினிஷன்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இப்போ 2A என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் இஎஸ்ஐ ஆக்டில் வரும்போது இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த ஆக்ட் கீழே வரும்போது 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த கம்பெனியில் வேலை செய்யும்போது கண்டிப்பாக அவங்க வந்து இஎஸ்ஐ ஆக்ட் கிட்ட கவர் ஆகிடுவாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க 2Aல பார்க்குறோம். ஸோ 100 செக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இஎஸ்ஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன், ஸ்டாண்டிங் கமிட்டி, மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில் அப்படின்ற 3 விதமான அமைப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். இதில் வந்து இந்த சாப்டர் 2ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 2ல் 25 வரைக்குமே 3லேருந்து 25 வரைக்குமே இந்த அமைப்பு சார்ந்தது தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பற்றி இருக்கா, 3 4 வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கார்பரேஷன், டேர்ம் ஆஃப் த கார்பரேஷன். இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேஷனுடைய அந்த எப்படி இந்த கான்ஸ்டியூட் பண்ணுறது, அவங்களுடைய எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் அவங்க வந்து பதவிக்காலம் இருக்கலாம் போன்ற விஷயங்கள், ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் ரீஎலெக்ஷன், ஆத்தென்டிகேஷன் ஆர்டர், அப்படி இது எல்லாமே. ஸோ 3லேருந்து 7 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பற்றி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டியை பற்றி வரும். ஸோ அடுத்து கமிட்டி, அந்த டேர்ம் ஆஃப் த அது பதவிக்காலம். ஸோ இது எல்லாமே கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தகுதிகள், என்ன எவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க இருக்கலாம் அப்படின்ற தகுதிகள்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில் ஏற்கனவே டாபிக்லேயே இருக்குது. ஸோ அதே தான் அந்த இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில் அது மெம்பர்ஷிப் எப்படி பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதே தான். இந்த 3 அந்த
அமைப்பு இருக்கு இல்லையா? அந்த அமைப்புகள பத்தி தான் வருதுன்னு பார்க்கும். டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம்? வேக்கன்சிகள எப்படி ஃபில் பண்ணலாம்? ஃபீஸ் எப்படி கலெக்ட் பண்றாங்க 15ல இருக்கு. அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் அண்ட் ஃபினான்ஸ் கமிஷனர் பத்தி 16 சொல்லுது அப்படின்னு பார்க்குறோம். 17 வந்து ஸ்டாப்ப பத்தி சொல்லுதுன்னு பார்க்குறோம். அடுத்து 18 வந்து பவர் ஆஃப் ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு. அடுத்து வந்து கார்ப்பரேஷன் பவர் டு ப்ரொமோட் தி மெஷர்ஸ் ஃபார் தி ஹெல்த் ஆஃப் இன்சூர்டு பெர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது எப்படி ப்ரொமோட் பண்ணுது போன்ற விஷயங்கள் தான் சொல்லுதுன்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 வந்து காப்பீட்டு கழகம் அதனுடைய கூட்டங்கள்லாம் எப்படி மீட்டிங் எப்படி பண்றாங்க, காப்பீட்டுக்கு அதனுடைய குழுக்கள்லாம் எப்படி வந்து அவங்க வந்து அடுத்து வந்து எப்படி நிலைக்குழு பண்றாங்க. சூப்பர்செஷன் ஆஃப் கார்ப்பரேஷன் ஸ்டாண்டிங் அது எப்படி நீக்கம் பண்ணி வேற யார் எப்படி நியமிக்கிறது அப்படின்ற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதற்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். இப்போ வந்து டியூட்டிஸ் ஆஃப் மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. 2018 வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி செக்ஷன்ல இருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆக்ட் ஆஃப் கார்பரேஷன் நாட் இன்வாலிட் பை ரீசன் ஆஃப் டிஃபெக்ட் இன் த கான்ஸ்டியூஷன். அடுத்து ரீஜனல் போர்ட் லோக்கல் கமிட்டிஸ் அண்ட் ரீஜனல் லோக்கல் பெனிஃபிட் கவுன்சில் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த அமைப்பை பற்றி மட்டும்தான் இது படிக்கிறது. ஸோ அந்த அமைப்புல இந்த இஎஸ்ஐனுடைய ஃபினான்ஸ் அண்ட் ஆடிட். ஃபினான்ஸ் ஆடிட்னா ஃபண்ட் எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்றது 26. ஸோ பர்பஸ் ஆஃப் த ஃபண்ட் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸுக்கு எப்படி அந்த ஃபண்டு எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்றது, ஹோல்டிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பரேஷன் எப்படி பண்றது, பட்ஜெட் எஸ்டிமேட், அக்கௌண்ட் வந்து 33, 34 ஆடிட்டு, 35 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கு. அடுத்து வரவு செலவு திட்டம், கணக்காய்வு செய்யப்பட்ட கணக்கில் வருடாந்திர அறிக்கை சமர்ப்பிக்கப்படும், பட்ஜெட் ஆடிட் ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட் இதை பார்லிமெண்ட்ல எப்படி பண்றாங்க, வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்றது தான் இந்த பகுதி சாப்டர் வந்து 3. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபண்டு தான். ஃபண்டு மெயின்டைன் பண்றது எப்படி அப்படின்றது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து இந்த இஎஸ்ஐனாவே நம்ம ஏற்கனவே சொன்னோம், தொழிலாளியும் முதலாளியும் வந்து கான்ட்ரிபியூட் பண்றது எந்த பர்சன்டேஜ்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்ற போன்ற விஷயங்கள் அது எப்படி அந்த மெத்தட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் தான் இந்த சாப்டர் 4 வந்து சொல்லுதுன்னு பார்க்குறோம். ஸோ இதுல வந்து அனைத்து உயிர்களை வந்து காப்பீடு பண்ணணும். 10க்கு மேற்பட்டு இருக்கும்போது காப்பீடு பண்ணா கான்ட்ரிபியூட் எவ்வளவு பண்றாங்க, பிரின்சிபல் எம்ப்ளாயர் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல பே பண்றோம், ரெக்கவரி எப்படி பண்றது, இந்த ஜெனரல் ப்ரொவிஷன் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், மெத்தட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் எப்படி பண்றது, அடுத்து எம்ப்ளாயி பர்னிச்சர் மெயின்டைன் த ரெஜிஸ்டர் எப்படி மெயின்டைன் பண்ணணும், டெட்டர்மினேஷன் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் கேசஸ் பார்க்குறோம், அப்ளைட் அத்தாரிட்டி யாரு, ரெக்கவரி கான்ட்ரிபியூஷன் எப்படி பண்றாங்க, ஸோ சர்டிஃபிகேட் ரெக்கவரி ஆஃபீஸர் எப்படி யூஸ் பண்றாரு, ஸோ ரெக்கவரி ஆஃபீஸர் ஹூம் சர்டிஃபைட் டு பி ஃபார்வர்டு எப்படி பண்றது, வேலிடிட்டி சர்டிஃபிகேட் பண்றது, அதாவது இந்த கான்ட்ரிபியூஷன் அவங்க பண்ணலை அப்படின்னா எப்படி ரெக்கவர் பண்றது போன்ற விஷயங்களை தான் இந்த செக்ஷன் 45 வரைக்கும் ஸோ டீட்டெயிலாக சொல்லுதுன்னு பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் சாப்டர் 5ல வந்து பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னும் போது நன்மைகள் இன்னும் பார்த்தலாம். சிக்னஸ் எப்படி பண்றது, சிக்னஸ் உடல் நோய் உற்றால் என்ன பண்றது, மகப்பேறு உதவி எப்படி பெறுவது, டிசேபிள்மெண்ட் எப்படி பெறுவதுன்னு போன்ற இந்த 3 பெனிஃபிட் வந்து எப்படி பெறுவதுன்னு தான் இருக்கு. ஸோ ஆக்சிடென்ட்ஸ் அரைஸ் அவுட் இன் கோர்ஸ் ஆஃப் வேலை செய்யும் போது அவருக்கு ஏதாவது வந்துருது அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. வேலை செய்யும் போது ஆக்சிடென்ட் ஆகுதா, இல்லை வேலையில் இல்லாத போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுதா, அதெல்லாம் பார்த்து தான் இந்த பெனிஃபிட் கிடைக்கும். அதுதான் அவங்க சொல்றாங்க. ஸோ விதிமீறி ஏதாவது செயல்படும் போது அதெல்லாம் நோட் பண்றாங்க. டிராவலிங் பண்ணும்போது என்ன நடக்குதா அதையும் பார்ப்பாங்க. எமர்ஜென்சியில வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்குதா, ஸோ கம்யூட்டிங் பிளேஸ், அதாவது கம்யூட்டிங் டு த பிளேஸ் வேலை செய்யும் இடத்திற்கு செல்லும் போது ஏற்படுகின்ற விபத்துகள், ஏதாவது வேலை போகும்போதே இறந்துடுறாரு, வேலையை விட்டுட்டு போறாரு போன்ற விஷயங்கள் இருக்கும்போது அப்போ ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதற்கு உண்டான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டிபெண்டன்ட் பெனிஃபிட் தன்னை சார்ந்திருக்கிறவங்களுக்கான பெனிஃபிட் எடு. ஆக்குபேஷனல் டிசீஸ் வந்து 52A, அதாவது நம்ம ஷெட்யூல்லையும் அதை பார்த்துருப்போம். நம்ம ஷெட்யூல் 3ல இருக்கு. ஸோ இந்த ஆக்குபேஷனல் டிசீஸ் எல்லாம் என்னென்ன ஆக்குபேஷனல் டிசீஸ், அதற்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ரெக்கவரி பார் அகேன்ஸ்ட் ரிசீவிங் ரெக்கவரிங் காம்பன்சேஷன் அந்த எனி அதர்லாம், டெட்டர்மினேஷன் ஆஃப் கொஷின்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதெல்லாம் அந்த அதாவது டிசேபிள்மெண்ட் இதெல்லாம். ஸோ டிசேபிள்மெண்ட் ஏற்படும் போது அவங்க எப்படி பெனிஃபிட்ஸ் பெறது அப்படின்றது தான் இங்க. ஸோ மருத்துவ தீர்ப்பாயத்திற்கு வந்து மறு ஆய்வுக்கு போறாங்க. ஸோ ரிவ்யூ ஆஃப் த டிபெண்டன்ட் பெனிஃபிட், மெடிக்கல் பெனிஃபிட், சிக்னஸ் ஸ்கேல் ஆஃப் மெடிக்கல் பெனிஃபிட், ப்ரொவிஷன் எந்த லெவலுக்கு வந்து மருத்துவ பயன்களுக்கு ஒரு கிடைக்கும் அப்படின்ற போன்ற விதங்களை தான் இது வந்து சொல்லுது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பெனிஃபிட்ஸோடு சம்மந்தப்பட்ட செக்ஷன் தான். ஸோ இது நம்ம வந்து வேற வழி இல்லை, எல்லா செக்ஷனுமே நம்ம வந்து படிச்சு தான் ஆகணும். ஸோ 73 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா
அந்த பெனிஃபிட்ஸ் சம்மந்தமானதான் இருக்கு. சாப்டர் 4 5 அப்படின்னும் போது. ஸோ 5ன்னும் போது உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பெனிஃபிட்ஸ் தான். சாப்டர் 5ன்றது பெனிஃபிட்ஸ் தான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்க வந்து சாப்டர் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் பெனிஃபிஷியரீஸ்னா என்னென்ன? அதர் பெனிஃபிஷியரீஸ் சாப்டர் 5ன்றது அதர் பெனிஃபிஷியரி இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க அமெண்ட்மென்ட் மூலியமா. நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து இத வந்து பார்க்கலாம். என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து ஃபுல்லா நம்ம தனித்தனியா கிளாஸ் எடுக்கும்போது பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம தெளிவா பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இஎஸ்ஐல வந்து இவங்க பெனிஃபிட்ஸ் கிடைக்கல அப்படின்னா, அவங்க வந்து கோர்ட்டுக்கு போலாம். ஸோ அதுதான் பொதுவா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கோர்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுக்கு தான் போணும். ஸோ இவங்க இத டிசைட் பண்றது அப்படின்னா, அந்த நீதிமன்றத்துல வந்து தான் இவங்க தான் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இது வந்து இதுல வரும் அப்படின்னு தீர்மானிக்கிறது 75. ஸோ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ப்ரொசீடிங் எப்ப வந்து நிறுவுதல் ஆகுது, எப்ப கமென்ஸ்மென்ட் ஆகுது, அவங்களுக்கு பவர் ஆஃப் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனுக்கு உண்டான பவர் என்ன, அப்பியரன்ஸ் ஆஃப் லீகல் பிராக்டிஷனர் எப்படி அப்பியர் ஆகுறாங்க அது போன்ற விஷயங்கள், ஹைகோர்ட்டுக்கு எப்படி அப்பீல் போறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த சாப்டர் 6ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 6ல வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து சாப்டர் 7 வந்து ரொம்ப முக்கியமானது அபராதங்கள். ஸோ ஏதாவது பால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, பொய்யான தகவல் அப்படின்னா 84ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து முந்தைய தண்டனைகளுக்கு பிறகு சில வழக்குகள் அதிகரிக்கப்பட்டது அப்படின்னு சேதங்களை நீக்கும் சக்தி, பவர் டு ரெக்கவர் த டேமேஜஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, உத்தரவு பிறகு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் யார் கொடுக்கறது, ப்ராசிக்யூஷன், நிறுவனங்களுடைய அஃபென்ஸ் பை கம்பெனிஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனால்ட்டி சம்மந்தமானது. அடுத்து வந்து மிஸ்சலேனியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 8ல சாப்டர் 8ல கொடுத்துருக்குறாங்க. வேற என்ன எது எதெல்லாம் எக்ஸம்ஷன் பண்றது, யார் வந்து எந்த கம்பெனி எக்ஸம்ஷன் பண்றது 87, யாரை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் பர்சன் இல்லைன்னா சர்டன் பர்சன்டேஜ் சில பேர்கள் வந்து இந்த ஆக்ட் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். ஸோ கார்பரேஷன் மேக் த ரெப்ரஸன்டேஷன் எப்படி பண்ணுது, எக்ஸம்ஷன் ஆஃப் ஃபேக்டரிஸ் பிலாங் டு லோக்கல் அத்தாரிட்டியில் இருந்தால் எக்ஸம்ஷன் ப்ரொவிஷன் ஆக்ட் எக்ஸம்ஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்யூஸ் என்ன பண்ணாங்கன்னா ரைட்டிங் ஆஃப் லாஸஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ இது பவர் டு பவர் தான். பொதுவாக வந்து கவர்மெண்ட்டினுடைய பவரை பற்றி தான் இந்த இதில் இருக்கும். ஸோ ரிப்பீல் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் 8ல வந்து நம்ம பார்ப்போம். பொதுவாக வந்து 100 செக்ஷன்கள் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக இதை நம்ம வந்து படிக்கணும். இது ஒரு பெரிய ஆக்ட். நம்ம வந்து சாதாரணமாக இது வந்து கடந்து போக முடியாது அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ இதில் வந்து டெஃபினிஷன்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதெல்லாம் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன்ஸ் இதில். அதே மாதிரி அந்த காப்பீடு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பண்ணுறாங்க, எந்த சதவீதத்தில் பண்ணாங்க, டிபெண்டன்ட் என்னது, எம்ப்ளாயர்னா யாரு, எம்ப்ளாயி இன்ஜூரி ஆனது, அப்புறம் இந்த பிரின்சிபல் எம்ப்ளாயர் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அமைப்புகள் அப்புறம் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றதெல்லாம் வந்து செக்ஷன்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. கோர்ட்டை படிக்க போகிறோம், கான்ட்ரிபியூஷன் என்ன படிக்க போகிறோம், பெனிஃபிட்ஸ் என்னன்னு படிக்கணும், அந்த அமைப்புகள் என்னன்னு படிச்சுக்கிட்டாவே இந்த ஆக்ட்ல வந்து போதுமானது. பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய ஆக்ட் மாதிரி இருக்கும், நிறைய நம்ம விட்டுட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ஆக்ட்னு மற்ற ஆக்ட் மாதிரி இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் ஐடியா ஆக்ட்டுக்கு, காம்பன்சேஷன் ஆக்ட்டு, மற்ற ஆக்ட் கொடுக்குறது இது வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா நிறைய ரொம்ப பெரிய பெரிய ஆக்ட். ஸோ இது வந்து லிமிட்டடாக நம்ம தேவையானதை மட்டும் படிச்சுக்கிட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் இந்த ஆக்டில் வந்து ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக நம்ம வந்து என்னென்ன முக்கியமானதுன்னு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.